நம்ம இன்றைக்கி குழந்தை வேலப்பர் கோயில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருக்கு இல்லையா, கொடைக்கானல்லேருந்து மன்னவனூர் போகிற ரூட்டில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பூம்பாறைன்னு ஒரு அழகான வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜுக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. இந்த போகர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த போகரால் தான் இந்த முருகன் சிலை, இந்த குழந்தை வேலப்பர் சிலை இருக்குது இல்லையா, இந்த போகரால் தான் இந்த சிலை நவபாஷணத்தால் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலை மட்டும் இல்லை, பழனி முருகன் இருக்கா இல்லையா, அந்த சிலையும் இந்த சிலையும் ஒரே டைமில் அவர் போகரால் தான் இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு என்னென்னா, எவரி இயர் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் தையில் அந்த மாசி அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் திருவிழா சூப்பராக நல்லா கொண்டாடுவாங்க அந்த மக்கள். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு களை கட்டும் அந்த ஊரே. இந்த குழந்தை வேலப்பர் ஏன் எல்லா கடவுளுக்கும் ஒரு முருகனுக்கும் ஒவ்வொரு பேருக்கும், இவருக்கு மட்டும் ஏன் குழந்தை வேலப்பர் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு யோசிச்சிங்கன்னா, 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர்னு ஒருத்தர் வாழ்ந்தார் இல்லையா, அவர் புக்கில் பார்த்து அவரோட பாடல் வரியில் இதை பற்றி சொல்லியிருப்பார். என்னடான்னா, அரக்கர்கள்லாம் அவரை தாக்கிறதுக்கு வராங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா முருகன் குழந்தை வடிவில் இவரை அருணகிரிநாதை காப்பாற்றிருக்கார். அதனால் இந்த முருகருக்கு குழந்தை வேலப்பர் பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ கொடைக்கானலில் இயற்கை சூழலை விரும்பி போய் பார்க்க வரங்க, அவசியம் இந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு தரிசித்துட்டு வாங்க. இது மெட்டா ஸ்பெக்ட்ரா உங்கள் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.